ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின சம்பவம், அதாவது ஒரு பால் பிரச்சனை பயங்கரமாக வெடிக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோட அறியாமை தான். ஏன்னா கிச்சனில் வந்துட்டு இது வரைக்கும் எப்படி பழக்கப்படுத்தியிருக்காங்கன்னா, 1 லிட்ரு பாலுக்கு 1 லிட்ரு தண்ணி, அதை 15 பேருக்கு வந்துட்டு பிரித்து கொடுப்பாங்களாம் டீ போடும்போது. ஸோ டீலையும் தண்ணி வரும், பால்லையும் தண்ணி. இது வந்துட்டு டீ கிடையாது, இது வந்து டீ தண்ணி. அதில் வந்துட்டு அதுக்கு பதில் நான் என்ன சொல்கிறேன், டிகாஷனே போட்டு குடிச்சிடலான்றேன். இப்போ இதில் வந்துட்டு ஏன்னா அவங்களுடைய நிலம் அந்த மாதிரி இருக்குது. சரி விடுங்க. இப்போது இந்த தண்ணி கலக்கிறதுல ஒரு சம்பவம் நடந்து போச்சு. விஜய் பார்வதியால் அதை வந்து கரெக்டாக பண்ண முடியல. ஏன்னா அவங்களுக்கு தான் புதுசு. அதனால் வந்து என்ன ஆகிடுதுன்னா, வியானா கொடுக்க வேண்டிய அந்த பால் வந்து கம்மியாகிடுது. இப்போ வியானா வந்துட்டு அங்கே வந்து போராட்டம் பண்ணுறாங்க. இவங்க வந்துட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. ஏன்னா இது இவங்களுடைய தப்புன்றதை ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. ஏன் மன்னிப்பு கேட்குறாங்கன்னா, அவங்களுக்கு தெரியல. அதுவும் ஏன் மன்னிப்பு கேட்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க விட மாட்டாங்க. இல்லை அது இல்லை அப்படிலாம் வந்துட்டு அப்போ வந்துட்டு இவங்க பண்ண தப்புக்கு வந்து அவங்க வந்துட்டு தண்டனை அனுபவிக்கணுமா? நீங்கள் வந்துட்டு விஜய் பார்வதியோட பாலை வந்து கொடுக்க சொல்லுங்கள், அதுக்கு உண்டான கான்சிக்வன்ஸ் அவங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு. ஆனால் கனினா சொல்கிறாங்க, அதே எப்படி திக்கான பாலை கொடுக்க முடியும்? நாங்கள் 1 லிட்டர் பாலில் 1 லிட்டர் தண்ணியை ஊற்றுவோம், அதில் இருக்கிற ஒரு பருங்க தானே வியானா கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லவே அவங்க மன்னிப்பு கேட்டுறாங்க. ஆமாங்க, என்னால் வந்து அந்த மாதிரி ஆகிடுச்சு, எனக்கு வந்து அதை பற்றி தெரியாது, கனி நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னா அதுக்கு சொல்ல மாட்டாங்க. அப்போ திரும்பவும் வந்து ஃபஸ்ட்டு 1 லிட்டர் பாலில் 1 லிட்டர் தண்ணியை ஊற்றி தான் பண்ணுன்றாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு மனக்கணக்கு, சரிங்களா? அதையே அவங்களே போடும்போது இவ்வளோ வருஷமாக வந்து கனி வந்து சமையல் எக்ஸ்பர்ட்டு, அவங்களுக்கே வந்து அந்த 1 லிட்டர் பாலில் 1 லிட்டர் தண்ணியை ஊற்றுனா தான் அதை அந்த டைமில் தான் வந்துட்டு அதை பிரித்து எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. அப்படின்னும் இந்த பொண்ணுக்கு எப்படி தெரியும்? அதுவும் வந்துட்டு 1 லிட்டர் பாலில் 1 லிட்டர் தண்ணியும் ஊற்றிருக்காங்க, அந்த அளவு பங்கிடுறாங்க பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு மிஸ் ஆகிட்டு இருக்குது. இதில் வேறு வந்துட்டு வார்டன்கிட்ட வந்து எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றுங்கன்றாங்க. அவங்க இல்லைனா வந்துட்டு இவங்க காலையில் வந்து ரம்யா ஜோவோ யாரோ ஒருத்தங்க கோச்சிக்கிறாங்க, சுபிக்ஷா கோச்சிக்கிறாங்க. அப்புறம் யாரோ ஒருத்தங்க காலையில் கேட்டாங்க, பார்த்தோம், அதில் வந்து எக்ஸ்ட்ரா போச்சான்ற விஷயங்கள் தெரியல. ஏன்னா இவங்க கையில் தான் பாயிண்ட்ஸ் வேறு இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க? இல்லை பாவம் என்ன பண்ணும் அந்த மாதிரி இருக்குது. கடைசியில் வந்துட்டு மன்னிப்பு கேட்க வச்சிட்டாங்க. கடைசியில் அவங்களும் வந்துட்டு தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, அந்த பங்கிடலை ஏமால் தான் தப்பு. நான் என்ன கேட்குறேன், இதில் கூட விஜய் வந்து இருக்க மாட்டார். அப்போ விஜய் என்ன தான் பண்ணிட்டுருக்காரு? கலை பருத்து கொண்டு இருக்கிறாரா? சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். எது எப்படியோ இவ்வளோ நேரம் கால் வலிக்க நின்று எல்லா வேலையும் செஞ்சாலும் கடைசியில் இருந்து இவங்களுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை பண்ணி அவங்கள மன்னிப்பு கேட்க வச்சிட்டாங்களே, இதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.